அதுக்கு தான் வந்து ஒரு சிலரில் வந்து ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி. நான் எதுவும் செய்கிற ஐடியா இல்லை. அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருட்டிலே வச்சு வீடியோ எடுக்கல சமைச்சிட்டேன். அதனால தான் அந்த வீடியோவை நான் காட்டல. என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாருக்கும் என்னுடைய இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள், கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சமையல் முடிச்சாச்சு. இப்போ சாப்பாடு என்ன பார்க்கலாம். வெள்ளை சாதம், அடுத்து இங்கே வந்து நல்லா ஒரு முள்ளங்கி போட்டு சிக்கா சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து நல்ல பொடி ரசம், பருப்பு ரசம். இங்கே வந்து முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கத்திரிக்காய் வதக்கல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஊற்றின தயிர். இங்கே வந்து சேமியா வந்து நல்லா ஒரு பாயசம் பண்ணி வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி. அடுத்து இங்கே மறந்துட்டு இங்கே வந்து வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். இதான் வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? சாதம் போட்டிருக்கேன், முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ரசம், கப்பில் கத்திரிக்காய் வந்து வதக்கல், இங்கே வந்து வத்தல், முட்டை வந்து வறுவல், அப்புறம் வந்து இங்கே தயிர், இங்கே வந்து சேமியா பாயசம். சாப்பிட்லாம். பார்த்தா தட்டு ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியல. ஆனால் பசியுமே இருக்குது. கொஞ்சம் முதல்ல சாம்பார் முள்ளங்கி ஊற ஊற்றிட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக பார்த்தா கொஞ்சம் சாப்பிடலாம் போல் ஒரு ஆசை வரும். அதுக்கு தான் வந்து ஒரு சிலரில் வந்து ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப வெரைட்டி இல்லை, 2 தான். சாதம் வேறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வைக்கவே, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கரண்ட் இல்லாதனால வச்சு என்னமோ குச்சியாக வேகாத மாதிரி பயமாக இருக்குது. வெந்தாப்பில் இருந்தது. எல்லாம் கோகுலாஷ்டமி சொல்லிட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நினைக்காதீங்க, எங்களுக்கு வந்து கோகுலாஷ்டமி நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து கும்பிட மாட்டோம். ஜஸ்ட்டு விளக்க மாட்டேன், எப்பவும் போல் ஏற்றி விட்டோம். அவ்வளோதான்.